Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி கார்டு எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ பார்க்க போறோம். இந்த பிவிசி மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டை கட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா 350 மைக்ரான் வந்து பவுச், அப்புறம் பார்த்தீங்கன்னா லேமினேட் மிஷின், சிந்தெடிக் ஷீட். இந்த 4 பொருட்கள் நம்மகிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வேணும்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா CS6 சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா அடோப் CS6 சாஃப்ட்வேர் வேணும். அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் ஃபைலும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஒரு கார்டாக இருந்தாலும் அது நம்ம வந்து பிவிசி கார்டு சைஸில் போடணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைஸ் கார்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சைஸ் கார்டு மட்டும் இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றபடி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கீ வெர்ஷன் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான். நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பிவிசி கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிவிசி கார்டாக இருந்தாலும் போடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லை ஒரு கஸ்டமர் வந்து இப்போ டிவிகே கார்டு போடணும், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க, பிடிஎஃப் வச்சுருக்காங்கன்னா எதாக இருந்தாலும் நம்ம வந்து டேரெக்டாக சைஸ் ஃபைலில் போட்டு நம்ம கார்டாக மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நேரில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ரேஷன் கார்டு கையில் வச்சுருக்காங்க, ஒரு டூப்ளிகேட் கார்டு போட்டு தர சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பிரிண்டரில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜேபக்காக கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துடலாம். ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் என்ன நம்ம வேலை பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு கிராப் பண்ணி உள்ளே போட போகிறோம். அதாவது அது சைஸ்க்காக மட்டும்தான் நம்ம அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ சாஃப்ட்வேர் நிறைய பேர் கேள்விப்பட்டு, அந்த ப்ரோ சாஃப்ட்வேரில் நிறைய இருக்கும், சைஸ் ஃபைலாக இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒன்லி நீங்கள் அந்த சைஸுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வாங்க அது எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைஸ் ஃபைல், ஆல் ஸ்மார்ட் கார்டு சைஸ்னு சொல்லி வச்சிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஃபைல். இப்போ உங்களுக்கு வந்து இதோட சைஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும், நீங்கள் வந்து சைஸ் ஃபைல் கொடுக்கலாம்னு சைஸாவது சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதோட சைஸ் நான் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வித்து பார்த்தீங்கன்னா 8.5 சென்டிமீட்டர், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.4 சென்டிமீட்டர், ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 300 வச்சுருக்கேன். சரிங்களா. இதுதான் வந்து இதோட சைஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் கார்டுக்கும் உங்களுக்கு செட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லா ஸ்மார்ட் கார்டுக்கு வச்சிங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் இந்த சைஸு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வைக்கக்கூடாது. 4 சைடும் 1 பாயிண்ட் வந்து ஒயிட் ஸ்பேஸ் விடணும். அப்போ தான் வந்து டை கட்டரில் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இதில் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து எழுத்து கட் ஆகும். சரிங்களா. ஸோ அதனால் பாருங்கள், நான் இப்போ மேக் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னென்ன வந்து மைனஸ்லாம் வருதுன்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓட்டர் ஐடி மேக் பண்ணலாம். நமக்கு தேவையான எல்லா பொருட்கள் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா லேமினேஷன் மிஷின், டை கட்டர், சிந்தெடிக் ஷீட், பவுச். இந்த 6 பொருள் இருந்தாவே நம்ம வந்து பண்ணிடலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிறு கடை வச்சுருக்கீங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேமினேட் மிஷின், பிரிண்டர், இது 3 காமனாக வச்சுருப்பீங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இது ஆரம்பிக்கணும்னா ஜஸ்ட் ஒரு 5K தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா டை கட்டர், அப்புறம் சிந்தெடிக் ஷீட், பவுச்சு, சாஃப்ட்வேர், இது 4 வாங்கிட்டீங்கன்னா மட்டுமே போதும். ஒரு பிளாஸ்டிக் கார்டு, அதாவது பிவிசி கார்டு நீங்கள் மேக் பண்ண தேவையான பொருட்கள் இது போதும். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டோட பெட்டராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட வந்து அடிஷ்னல் குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வளையம் தன்மை கொண்டது, உடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உள்ளே இருக்கிற எழுத்துக்கள்லாம் அழியாது, மெர்ஜ் ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நார்மல் பிவிசி கார்டு போடுறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் அழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அழிஞ்சிரும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பரிசில் வைக்க அழிஞ்சிரும், பெயிண்ட் போயிடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். ஆனால் நம்மளோட சிந்தெடிக் பிவிசி கார்டு பார்த்தீங்கன்னா 100% நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கஸ்டமருக்கு சஜஷன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு பிஸ்னஸும். அவங்களும் மேக் பண்ணி அடுத்த டைம் வரும்போது 4 கார்டு 3 கார்டு மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸும் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து என்கிட்ட இருக்குது, எங்கள் ஊர்லேயே கிடைக்கிற, தாராளமாக நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கோங்க. ஒரு சில சின்ன டவுட்ஸ் வந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன் ஃப்ரீயாக இருந்தால். இப்போ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனிதீஸ்க் மூலமாக வந்து நம்ம ஒரு தடவை சொல்லியும் கொடுத்துருவோம். ஸோ வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் 4 ஹவர்ஸில் கொரியர் டீட்டெயில் அனுப்பிடுவோம். அதை உங்களுக்கு ஒரு பேட்ச் அனுப்பிடுவோம், குரூப்லேயும் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பகமான தன்மை கொண்டதாக இருக்கும். அதை அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா செட் ஆஃப் பேட்ச் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ 100% வாட்ச் பண்ணிக்கோங்க. பொறுமையாக சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஷாப் ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இது சைஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி ஏதோ ஒரு கார்டு, எந்த ஒரு கார்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு கிராப் பண்ணி தான் உள்ளே போட போகிறீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓட்டர் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்டு வந்து நம்ம QR கோடு, ஃபோட்டோ வச்சுலாம் போட்டுக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி மறைச்சாச்சு. ஸோ வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கிராப்பிங் இந்த டூல் இருக்குது, அதாவது ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா ஜூம் ஆகுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப் பண்ணும்போது இப்படி யாரும் கிராப் பண்ணாதீங்க.
ஏன்னா இந்த பிளாக் கோடு வரும் நமக்கு கட்டிங் ஆகும்போது மிஸ்டேக் ஆகும். ஸோ வந்து உள்ளே வச்சு நான் ஒரு பாயிண்ட் உள்ளே வச்சு 4 பக்கமும் அந்த கோடை டச் ஆகாமல் வச்சிடறேன். இழுத்துட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆயிரும். அப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கட் ஆகும். சரிங்களா காய்ஸ்? கட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் வி கொடுக்குறோம். கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு கார்டோட சின்ன சைஸாக இருக்குது. ஸோ வந்து கண்ட்ரோல் டி கொடுக்குறோம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நான் 4 பக்கமும் மேலே இழுத்து விட்றேன். நீங்கள் இந்த மூளை பிடிச்சி இழுக்கலாம், ஆனால் வந்து எல்லா பக்கம் சரியாக அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ இந்த சென்டராக இருக்கிற டாட் அதை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ரொம்ப மைனூட்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பக்கம் ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வர மாதிரி உங்களுக்கு ஒரு கேப் விட்டுட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது, ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது, எழுத்து கட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கூட இன்னும் கூட ஏற்றிக்கலாம், கொஞ்சம் பாயிண்ட்டை குறைச்சிக்கலாம். கீழே பாருங்கள் எழுத்து கட் ஆயிரும் கட் பண்ணும்போது. ஸோ அந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் அதிகமாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பக்கம் கொடுத்துட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறது, மேலே இருக்க ரைட் சிம்பிள் கண்டிப்பாக கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல, கண்ட்ரோல் பி கொடுக்க போகிறோம். எல்லோரும் இன்க்ஜெட் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா போதுமானது, வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா வேண்டியதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செட்டிங் போகிறோம். இது உங்களோட பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக A4ல் இருக்கும். அதை நீங்கள் மாற்றணும்னா பிரிண்ட் செட்டிங் போங்க. பிரிண்ட் செட்டிங் போயிட்டு ஃபோட்டோ பிரிண்டிங் கொடுங்க. ஒரு சில பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேறு மாதிரி செட்டிங்ஸ் காட்டும், ஹெச்பியில் வேறு மாதிரி காட்டும். எதில் காட்டினாலும் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்ட் கொடுத்துருங்க. ஃபோட்டோ பிரிண்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4:6 மாறுதான்னு பாருங்கள். அப்படி இல்லை 4:6 வச்சுருங்க. வச்சுட்டு வேறு எதுவுமே இங்கே பண்ண தேவையில்லை. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டராக இருக்குது. ஸோ வந்து நம்ம மேக்ஸி சைஸில் வந்து ஒரு ஷீட்டுக்கு 2 கார்டு போடலாம். ஸோ நமக்கு டாப்பில் இருந்தோம்னா மேலே ஒன்று கீழே ஒன்று போடலாம். ஸோ வந்து நான் சென்ட்ரைஸ் இந்த டிக் மார்க்கை தூக்கி விட்டுட்டு 0.4 கொடுக்குறேன். இல்லைனா 0.3 கொடுங்க, இல்லைனா 0.1 கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுது, எந்த அளவுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது அது மாதிரி கொடுங்க. ஆனால் ஃப்ரண்ட் சைடு 0.4 கொடுத்தா பேக் சைடும் 0.4 தான் கொடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0.4 கொடுத்துட்டேன் ஃப்ரண்ட்டுக்கு. வேறு எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த சிந்தட்டிக் ஷீட் வச்சு இப்போ பிரிண்ட் எடுக்க போகிறேன். இப்போ நம்ம பிரிண்ட்டு கொடுக்க போகிறோம். பிரிண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரிண்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பிரிண்ட் ஆகும்போது இதை நம்ம ஃபஸ்ட் லேயர் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர், அதாவது பேக் சைடு கொண்டு வந்துடும். சேம் பேக் சைடும் அதே மாதிரி உள்ளே வச்சு கிராப் பண்ணுறோம். உள்ளே வச்சு கிராப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறோம். கொண்டாந்து இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி ஃபார் தமிழ்நாடு. கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு டி அழுத்துங்க. அப்புறம் அதே மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் மேலே கொஞ்சம் 4 பக்கம் கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு நாம் பிரிண்ட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். எப்பயுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சரிங்களா கைஸ்? பிடிஎஃப் தான் என்றைக்கும் வந்து எழுத்து உடையாது. நம்ம ஜேபக்கா போட்டாலும் எழுத்து உடையும். சரிங்களா? இப்போ இது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து இதே மாதிரி பேக் சைடு. அவ்வளோதான். நம்ம வேறு எந்த செட்டிங்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகள் மட்டும் வைக்க போகிறோம். 4 பக்கம் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து நம்ம கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா எப்படி வரும்? இப்போ டிஃபால்ட்டாக 4:6 தான் இருக்குது. நம்ம சென்ட்ரைஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு தூக்கிட்டு திருப்பி 0.4 வைக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்தது, இப்போ பிரிண்ட் வந்தது அப்படியே நம்ம பேக் சைடில் அதுக்கு பிரிண்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பிரிண்ட் எடுக்கிறோம். பிரிண்ட் எடுத்துகிட்டு நம்ம லேமினேட் பண்ணிவிட்டு டை கட்டரில் அடித்தோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பிவிசி சிந்தட்டிக் கார்ட் ரெடி. இவ்வளோ தான் வந்து நம்மளோட ஒர்க்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணிவிட்டு அதை டை கட்டரில் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பிரிண்ட் எடுத்துட்டோம். அந்த பிரிண்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பிரிண்ட் எடுத்துட்டோம். இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு 2 கார்டு போடலாம். கீழே நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1 கார்டு தான் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம 1 கார்டு போட்டாச்சு. இது சாம்பிள் கார்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிராப் பண்ணி இந்த லேமினேட்டரில் 130க்கு மேலே ஹீட் வச்சுக்கோங்க. ஹீட் வச்சுட்டு நீங்கள் லேமினேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான பவுச் இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா 350 மைக்ரான் பவுச்சு. இந்த பவுச்சுக்கு உள்ளே போட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லேமினேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது ரொம்ப பெருசாகுது. ஸோ கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சுக்குள்ளே நம்ம போட்டாச்சு. அதே பார்த்தீங்கன்னா 4 பக்கம் அந்த ஒயிட் ஸ்பேஸ் வராத மாதிரி நம்ம உள்ளே போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த பவுச்சுக்குள்ளேயே வர மாதிரி கிராப் பண்ணி போட்டிருக்கோம். ஏன் நம்ம வெளியே வராத மாதிரி போட்டிருக்கிறோம்னா, நீங்கள் அந்த ஒயிட் அந்த பேப்பர் வந்து பேப்பருக்கு இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சுக்கு வெளியே வந்துச்சுன்னா இதில் இருக்கிற கம்மு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் லேமினேட் பண்ணும்போது அடுத்த ஷீட்டில் ஒட்டும். ஸோ அதனால் வந்து பவுச் வந்து கரெக்டாக உள்ளே அடக்கமாகிற மாதிரி நீங்கள் கிராப் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. கத்திரிக்கோலே நீங்கள் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சிக்னல் வந்துச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் லேமினேட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்படி லேமினேட் பண்ணுறோம். அடுத்த டைம் பேக் அப்படியே வந்ததை ஃப்ரண்ட்டு பேக்காக நம்ம லேமினேட் பண்ண போகிறோம். அப்புறம் இப்படி ஒரு லேமினேட் இப்படி பண்ணால் தான் வந்து 4 பக்கம் நல்லா பேட்ச் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ தான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி வரும்.
இப்போ இப்படி வந்ததை நம்ம ஒரு டைம் லேமினேட் பண்ணிக்குவோம். நீங்கள் ஒரே மாதிரி லேமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு பெண்ட் ஆகிடும். ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக நீங்கள் லேமினேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 2 டைம் 3 டைம் மட்டும் லேமினேட் பண்ணால் போதுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டை கட்டில் வச்சு ஒரு கட் பண்ணால் போதுமானது. டை கட்டில் கட் பண்ணும்போது நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து கட் பண்ணணும். அப்போ தான் கட் ஆகும். நீங்கள் இப்போ மெதுவாக அமுத்துனீங்கன்னா கட் ஆகாது. ஸோ வந்து டக்குன்னு ஒரு அமுத்து. சரிங்களா கைஸ்? இப்போ நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டை கட்டுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா 4 பக்கம் ஏதாவது எழுத்து அடிபடுதான்னு கொஞ்சம் பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இப்படி வைக்கும்போது கொஞ்சம் இப்படி கரெக்டாக வச்சுட்டு சென்டராக ஒரு கை வச்சுட்டு கட் பண்ணணும். இப்படி வச்சுக்கிட்டு ஒயிட் ஸ்பேஸிங்க எழுத்து கட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. வச்சு அப்படி கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை லேமினேட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பக்கம் பார்த்தீங்கன்னா பிசிறு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு தடவை திரும்பி லேமினேட் பண்ணிக்கோங்க. லேமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிவிசி சிந்தட்டிக் கார்ட் ரெடி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது தாராளமாக நீங்கள் 80 to 100 rupees நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் ஓட்டையிலேருந்து எந்த கார்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பிவிசி டைப்பில் போட்டு கொடுக்கலாம். கஸ்டமருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட ஃபினிஷிங் ஸ்டைல் பார்க்குறீங்க. சரிங்களா கைஸ்? இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நான் வளைச்சி காட்டுறேன் பாருங்கள். உடையாது. இந்த அளவுக்கு நான் பெண்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் டு பேக் எப்படி வேணால் பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கார்டு டைப்பில் வரும். உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? லேமினேட் பண்ணி தரதை விட உங்களுக்கு இந்த கார்டு மாதிரி டைப்பில் போடுறதா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பிஸ்னஸ் அடிக்கடி நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் வேணும், டை கட்டர் வேணும், சிந்தட்டிக் ஷீட் வேணும், பவுச் வேணும், எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.